அரசாங்க தேர்வு எழுதுறவங்களுக்கு, அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா இன்கம் வெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இது என்னன்னா ஒரு தனயோகான்றது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு காம்பினேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். எல்டர் சிப்ளிங்கோட சப்போர்ட்ன்றது தெரியுது. 21ஆம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் பண செலவுன்றது அதிகமா ஆயிட்டு இருக்கும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்கிரன் இருக்காங்க, ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க, மிதுனத்துல குரு இருக்காரு, சிம்மத்துல கேது இருக்காங்க, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனி பகவான் இருக்காரு. இந்த மாதம் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய புத பகவான் மிதுன ராசிக்கு போவாரு. அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் சிம்ம ராசிக்கு போவாரு. இந்த மாதம் 14ஆம் தேதி சூரியன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ எல்லா ராசிகளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதர் ஆனா சூரியன் உங்களோட 11ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு 14ஆம் தேதிக்கு அப்புறமா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதரான சூரியன் 10ஆம் வீட்டுல 14ஆம் தேதி முன்னால வரைக்கும் பெயர்ச்சி ஆவாரு. 14ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆவாரு. சூரியன் வகையில பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எதுக்காக நல்லதுன்னா, இந்த அரசாங்க தேர்வு எழுதுறவங்களுக்கு, அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படியே இந்த மாதம் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. 11ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஹவுஸ். 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா இன்கம் வெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இது என்னன்னா ஒரு தனயோகான்றது ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு காம்பினேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா சிம்ம ராசிக்காரங்க வியாபாரம் பண்ற கூடியவங்க யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியில உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சொத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. பூர்வீக சொத்து ஏதாச்சும் இருந்தா அது இந்த டைம் பீரியட்ல உங்க நேம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நல்ல டைம் பீரியட். அப்படியே சொத்து வாங்குறதுக்கு, சொத்து விற்பனை செய்வதுக்கு, இல்லாட்டி நமக்கு இன்டீரியரா நமக்கு இந்த ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே வாங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே வண்டி வாங்குறதுக்கு, விற்பனை செய்வதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா இந்த மானிட்டரி ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதரான சூரியன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல புதனுடன் இணைந்து இருப்பாங்க. எல்டர் சிப்ளிங்கோட சப்போர்ட்ன்றது தெரியுது. உங்க மூத்த சகோதரர்களோ மூத்த சகோதரிகளுக்கோ இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு அவங்களோட தொழில்ல ப்ரமோஷன் கிடைப்பதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா சூரியனு புதனு ஒரு இடத்துல சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது புதாதித்ய யோகாய கிரியேட் பண்ணிவிடும். புதாதித்ய யோகா எதுக்காக நம்ம யூஸ் ஆகும்னா, புதாதித்ய யோகா இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு சார்ந்த ஆர்கனைசிங் திங்ன்றது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்க மூத்த சகோதரர்களும் சகோதரிகளுக்கான ஹவுஸ்ல புதாதித்ய யோகா ஃபார்ம்
ஃபார்ம் ஆச்சு. சோ உங்களோட மூத்த சகோதரரோ சகோதரியோ ரொம்ப நாளா வந்து ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்குமே சரி, உங்களுக்கு ராசிநாதர் சூரியன் தான், ராசிநாதர் ஆயிட்டு புதனோட இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்குமே சரி பதவியேற்றம் பண்றது இருப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 21ஆம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் பண செலவுன்றது அதிகமா ஆயிட்டு இருக்கும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல 21ஆம் தேதி வரைக்கும் புதன் இருப்பாரு. பணம்ன்றது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கும். ஆனா 21ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து புதன் உங்களோட 11ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து இந்த 12ஆம் வீட்டுக்கு போக போறாரு. சோ 2ஆம் வீட்டு அதிபதி ஃபினான்ஸ் லார்டு வந்து லாசஸ் ஹவுஸ்ல போகும்போது நம்ம பணம் சம்பாதிப்போம். நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலுமே சரி அது கொஞ்சம் செலவழிச்சிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் அது செலவழிக்காம வந்து பாத்துக்கோங்க. அது எப்படின்னா ஒரு விதமான ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம போறதுன்றது 21ஆம் தேதிக்கு அப்புறமா எனக்கு தெரியுது. கொஞ்சம் பணம் வருது, இப்படியே வரும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அது வந்து நீங்க ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம கொஞ்சம் செலவழிக்கிறதா தெரியுது. அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு தொழில் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டுல இருக்காங்க. 9ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இப்போ இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க தொழில் வகையில ஆன்சைட் போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. அந்த தொழில் வீட்டு அதிபதி வந்து லாங் ஜெர்னிஸ் ஹவுஸ்ல உட்காரும் போது இப்போ ஒரு சிலர் கம்பெனி பேசிஸ்ல வந்து ஒரு 2 months 3 months US UK இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புன்றது உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே இந்த சிம்ம ராசிக்காரங்கள்ல வந்து ரொம்ப நாளா இந்த டிரான்ஸ்பர், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வச்சுக்கோங்க, ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்ஸ்பர் இருக்கும். சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் வீடு லாங் ஜெர்னிஸ், லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸ்மெண்ட். சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கட்டாயமா அந்த டிரான்ஸ்பர்ன்றது கிடைச்சிரும்னு சொல்லலாம். அப்படியே இந்த 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான் 9ஆம் வீட்டுல வந்திருக்காங்க. 3ஆம் வீடானா ஷார்ட் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, 9ஆம் வீடானா லாங் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இங்க லாங் ஜெர்னி லார்டு, ஷார்ட் ஜெர்னி லார்டு வந்து லாங் ஜெர்னி ஹவுஸ்ல வந்து வந்திருக்காங்க. சோ இந்த டைம் பீரியட்ல வந்து ஒரு சிலருக்கு நான் சொல்றேன், முக்கியமா வந்து ஜேர்னிஸ் நிறைய பண்றதா தெரியுது. இப்போ ஃபார் சப்போஸ் வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உங்களுக்கு வந்து சென்னைக்காரங்க மும்பையோ அஸ்ஸாமோ போயிருக்கீங்க ஒரு டிரான்ஸ்பர் மூலமா. சோ அங்க என்னன்னா அது ஒரு லாங் ஜெர்னி. சோ அங்கல இருந்து உங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரு டெய்லி ஒரு 20 கிலோமீட்டர்ஸோ 30 கிலோமீட்டர்ஸோ டிராவல் பண்ண வேண்டி இருக்கும். சோ அது ஒரு ஷார்ட் ஜெர்னி. இது வெறும் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சோ மோஸ்ட்லி ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்ன்றது இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறதுக்கு ஆனா வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ்ன்றது தெரியுது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இப்போ இது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்ன வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து 12ஆம் வீட்டுல வந்து இந்த புதனை போயிட்டு இருப்பாரு இந்த 2ஆம் தேதிக்கு 21ஆம் தேதிக்கு அப்புறமா. சோ பண செலவுன்றது நீங்க குறைக்கிறதுக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்ல பலன்கள் அமையும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். மத்தபடி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜன சுகினோ பவந்து. இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் போட்டு விடுங்க.